அமெரிக்க நாட்டுல எப்பொழுதுமே வன்முறை உண்டு. வன்முறை வந்து வலதுசாரி இடதுசாரின்னு சொல்லி கிடையாது. எல்லாருமே வன்முறையில் ஈடுபடுவாங்க. இப்போ இவர் வந்து டொனால்டு ட்ரம்ப் வந்து வலதுசாரி தன்மை உடையவர் அப்படின்னு சொல்லி, என்ன தீவிரமான வலதுசாரி தன்மை உடையவர் அப்படின்னு பொதுவாக அறியப்படுறாரு. தேர்தல் பிரச்சார சமயத்தில் அவர் மேல வந்து ஒருத்தர் வந்து சுட பார்த்தாரு. இன்னைக்கு அவருடைய ஆதரவாளரும் தீவிரமான வலதுசாரி தான். அப்ப அவரை சுட்டு கொண்டது வந்து இடதுசாரின்னு நம்ம வச்சுக்கவா? நிச்சயமா வலதுசாரி இல்லை அவர் சுட்டவங்க வந்து. அப்போ பொதுவா வந்து நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, வன்முறை வந்து அங்க வந்து துப்பாக்கி கலாச்சாரம் ரொம்ப அதிகம். அமெரிக்க நாட்டுல வந்து எனக்கு துப்பாக்கி வேணும்னு சொல்லி சொன்னா, நான் போஸ்ட்ல ஆர்டர் கொடுத்தா போதும் எனக்கு துப்பாக்கி வந்துடும். அதை கேன்சல் பண்ணணும்னு பல தடவை முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா எந்த ஒரு அரசுமே அதை அவ்வளவு முற்ற முழுக்க கேன்சல் பண்ணல. ஏன்னா அந்த நாட்டுல இன்னைக்கு உள்ள வெள்ளையர்களுடைய ஆட்சி வந்து அமைந்ததே துப்பாக்கியின் காரணமாகத்தான். கவுபாய்ஸ் நம்ம சொல்றோமே, சிவப்பிந்தியர்கள் வந்து வேட்டையாடப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு இது வந்தது. அதுல இது இருக்கத்தான் செய்கிறதுங்கிறது வருத்தத்திற்குரியது. ஆனா இருக்கு, அதுதான் உண்மை. ஸ்கூல்ல போய் பிள்ளைங்களை சுட்டுக் கொள்றது, சென்ஸ்லெஸ் மர்டர் அப்படிங்கிறது நடக்கிறது, இது டிரைவ்டு மென்டாலிட்டி, இது மாதிரி எல்லாம் வந்து ஸ்பொராடிக் இன்சிடென்ட்டா தான் இது வரைக்கும் இருக்கு. ஒரு மாப் வயலன்ஸ் போய் ஒரு 100 பேர் போய் ஒரு 10,000 பேரை கொண்டாங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் கிடையாது அமெரிக்கால. ஆனா இந்த மாதிரி சென்ஸ்லெஸ் வயலன்ஸ் அட் இண்டிவிஜுவல் ரேட்ஸ் வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. நீங்க ஒவ்வொன்றா பங்களாதேஷையும் ஸ்ரீலங்காவையும் இது நேபாளையும் நம்ம பார்ப்போம். ஸ்ரீலங்காவில் வந்து அமைதியான முறையில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திட்டாங்க. மாணவர்கள் வந்து இடதுசாரி தன்மை உடைய ஒருத்தர் வந்து அங்க இப்ப வந்து குடியரசுத் தலைவராக வந்து ஆயிருக்காரு. பங்களாதேஷ்ல வந்து பல நாட்கள் பல செயல்கள் அவர்களுக்கு அவருடைய வாழ்வியல் முறையை பாதிப்பதாக இருந்தது. பொதுமக்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு அது அவங்க வந்து கஷ்டப்பட்டு அதை சகிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த சமயத்துல வந்து அந்த பங்களாதேஷ் அதிபர் வந்து என்ன சொன்னாங்க, பொலிட்டிக்கல் ரிசர்வேஷன் கொண்டு வந்தாங்க. இப்போ இதுல வந்து இந்தியாவில் நடக்கிறது வந்து சோசியல் ரிசர்வேஷன், அது மோடி வந்து எக்கனாமிக் ரிசர்வேஷன் சட்டத்திலே இல்லாத ஒன்று புது சட்டத்தை கொண்டு வந்தார் 10%. ஆனா அந்த இந்தியாவில் எல்லாமே வந்து சட்டப்பூர்வம் நடக்குது. இந்த ரிசர்வேஷன் எல்லாமே வந்து ஒரு காரணம் இருக்கு. சோசியல் அண்ட் எஜுகேஷனலி பேக்வேர்டு கொடுத்தோம், எக்கனாமிக்கலி பேக்வேர்டு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி காரணங்கள் வந்து இருக்கு. இதுல பங்களாதேஷ் வந்து என்ன பண்ணாங்க, 1971 அந்த யுத்தத்துல வந்து யாரெல்லாம் பங்கு பெற்றார்களோ அந்த குடும்பங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் கொடுப்போம்னு சொன்னாங்க. மறைமுகமா என்ன சொல்ல வந்தாங்க, அவாமி லீகை சேர்ந்தவங்க தான் யுத்தத்துல பங்கெடுத்தாங்க. முஜிபுர் ரஹ்மானுடைய தலைமையில வந்து பங்கெடுத்தவங்க எல்லாருமே வந்து அவருடைய கட்சி சேர்ந்தவங்களா இருந்தாங்க. அப்போ இந்த ரிசர்வேஷன்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியை கொடுக்குற ரிசர்வேஷன் ஆயிருச்சு. அப்போ இத்தனை நாள் எத்தனையோ விலைவாசி கூடுறது, வேலையின்மை, இது மாதிரிலாம் எத்தனையோ கஷ்டத்துல இருந்தவங்களுக்கு திஸ் வாஸ் த லாஸ்ட் ஸ்ட்ரா ஆன் த கேமல்ஸ் பேக்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இது வரைக்கும் சுமந்தது போது இனிமேலும் சுமக்க முடியாதுன்னு சொல்லி அங்க வந்து ஒரு பெரிய கலவரம் வெடிச்சது.